அன்பும் அமைதியும் தருமிடமே, அருளும் ஆசீரும் தருமிடமே. அன்பும் அமைதியும் தருமிடமே, அருளும் ஆசீரும் தருமிடமே. இறைவனை உணவாய் தருமிடமே, இறைக்குலம் இணையும் முதலிடமே. வாருங்கள் இங்கு வாருங்கள், இந்த இறைவனின் இல்லத்துக்கு வாருங்கள். கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர்களே, சிறியோர்களே, பெரியோர்களே, நீங்கள் அனைவரும் நம் கடவுளை புகழுங்கள். ஏனெனில் இதோ மீட்பும் வல்லமையும் நம் கடவுளின் ஆட்சியும் மெசியாவின் அதிகாரமும் வந்துவிட்டன. அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. வானினின்று இறங்கி வந்து உயிருள்ள உணவு நானே. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கு காலத்தின் 3வது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, இந்த ஆன்மீக பயணத்திற்கு நல்ல ஒரு பலத்தையும் திடத்தையும் தைரியத்தையும் தெம்பையும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக உங்களுக்கும் எனக்கும் நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, என்னை உண்பவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவருக்கு தாகமே இராது என்று சொல்லுகிறார். எனவே தாகமும் பசியும் இராது வாழ்வு தரக்கூடிய அந்த விண்ணக வாழ்வை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு கூறுகிறது. எனவே வாழ்வு தரக்கூடிய அந்த உயிருள்ள உணவை உண்பதற்காக இந்த திருப்பலியின் வழியாக நாம் இயேசுவின் கரங்களில் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் தடையாக இருப்பின் அவற்றுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை பெறுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே நீரிரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே நீரிரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே நீரிரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 ஜெபிப்போமாக.
இறைவா, தண்ணீராலும் தூய ஆவியாராலும் மறுபிறப்பு அடைந்தவர்களுக்கு விண்ணக ஆட்சியின் நுழைவாயிலை திறந்து விடுகின்றேன். உமடியார்கள் மீது நிற்பொழிந்துள்ள அருளை பெருக செய்து அதனால் அவர்கள் பாவம் அனைத்திலுமிருந்தும் தூய்மை பெற்று உமது பரிவிரக்கத்தால் எவ்வித வாக்குறுதிகளையும் இழக்காதிருப்பார்களாக. உம்மோடும் தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 51. தொடர்ந்து அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 1 முடிய. அந்நாள்களில் ஸ்தேவான் மக்கள் மூப்பரையும் மறைநூல் அறிஞரையும் நோக்கி கூறியது: திமிரு பிடித்தவர்களே, இறைவார்த்தையை கேட்டும் ஏற்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே, உங்கள் மூதாதையர்களைப் போல நீங்களும் தூய ஆவியை எப்பொழுதும் எதிர்க்கிறீர்கள். எந்த இறைவாக்கினரை தான் உங்கள் மூதாதையர் துன்புறுத்தாமல் இருந்தார்கள்? நேர்மையாளரின் வருகையை அறிவித்தவர்களை அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் இயேசுவை காட்டிக் கொடுத்து கொன்றுவிட்டீர்கள். கடவுளின் தூதர் வழியாய் தரப்பட்டிருந்த திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதை கடைபிடிக்கவில்லை. இதை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவியால் வல்லமையை நிறைய பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்பொழுது கடவுளின் மாட்சியையும் அவரது வலப்புறத்தில் இயேசு நிற்பதையும் கண்டார். இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளின் வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு பெரும் கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகருக்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல்லெறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்பு கொடுத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிந்த போது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டினார். பின்பு முழங்கால் பணியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இதோ இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். ஸ்தேவானை கொலை செய்தோரின் சவுலும் உட்பட்டிருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பல்லவி. உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். எனக்கு அடைக்கலம் தாரும், கற்பாறையாக இரும். என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். ஆம், என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரை முன்னிட்டு என்னை எனக்கு வழிகாட்டும், என்னை நடக்கச் செய்தருளும். பல்லவி. உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீரே எனக்கு மீட்பளியும். நானோ பயனற்ற சிலைகளின் பற்று கொண்டோரை வெறுத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பேன். உமது பெயரன்பினால்
உமது பேரன்பில் நான் களி கூறுவேன். பல்லவி. உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது முகத்தின் ஒளியை அடியேன் மீது வீச செய்யும். உமது பெயரன்பால் என்னை விடுவித்தருளும். மனிதரின் சூழ்ச்சிகளில் நின்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையில் மறைவினுள் வைத்துள்ளீர். நானோ கேப்பிய கூச்சலின் மூலமாய் அவர்களை பாதுகாத்தீர். உமது கூடாரத்தில் வைத்து காக்கின்றீர். பல்லவி. உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மக்கள் இயேசுவிடம், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்பொழுதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, என் தந்தையே. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய தமிழர் பண்பாட்டிலே ஒரு சொல்லாடல் இவ்வாறு வழக்கத்தில் காணப்படுவதை நாம் அறிந்திருக்கின்றோம். நம்முடைய வாழ்விலே சந்திக்கின்ற எந்த ஒரு நிகழ்வுகளாக இருந்தாலும் கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மேல் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் இது. ஆக எந்த ஒரு நிகழ்வினையும் எந்த ஒரு உண்மையையும் தீர விசாரிக்கின்ற பொழுது அதை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லுவார்கள். ஆனால் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்விலே தீர விசாரித்தாலும் ஆதாம் ஏவாள் ஈன்றெடுத்த பிள்ளைகளாகிய நாம் கண்ணால் பார்க்கின்ற பொழுதுதான் அதை நம்புவதற்கு நம்முடைய உள்ளம் ஏற்றுக்கொள்கிறது. இது யதார்த்தமான ஒரு உண்மை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட சீடர்களில் தோமா என்கிறவரும், மற்ற சீடர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார், அவரை நாங்கள் சந்தித்தோம், அவரை நாங்கள் கண்டோம் என்று சொல்லுகின்ற பொழுது, நானும் அவரை கண்டால்தான் நம்புவேன் என்று தோமா கூட தன்னுடைய வாழ்விலே வெளிப்படுத்தியதை நாம் காணுகின்றோம். இப்படி கேட்டும் கண்டும் தீர விசாரிப்பது மேல் என்று நம்முடைய அன்றாட வாழ்விலே அனுபவித்துக் கொண்டிருந்தாலும், இன்றைய நற்செய்தி வாசகத்திலே
யூத சமுதாயம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உம்மை நம்புவதற்கு ஏதாவது ஒரு அரும் அடையாளங்கள் செய்து காட்ட முடியுமா என்று கேட்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரும் அடையாளங்களை தன்னுடைய பிறப்பிலிருந்து அவர் காட்டிக்கொண்டுதான் இருக்கிறார். அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பது அன்று ஆண்டவருடைய வாழ்விலே நாம் அறிந்த ஒரு உண்மையாக இருக்கிறது. இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே திருத்தூதர் பணிகளிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகத்திலிருந்து வாசிக்க கேட்கின்றோம். ஸ்தேவான் அற்புதமாக சொல்லுகிறார் அரும் அடையாளங்களை. நேர்மையாளருடைய வருகையை முன்னறிவித்தோரையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் இயேசுவை காட்டி கொடுத்து கொன்றுவிட்டீர்கள். கடவுளின் தூதர்கள் வழியாக தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கடைபிடிக்கவில்லை என்று. இதைவிட வெறும் அரும் அடையாளம் அந்த மக்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. எனவே அவர்களுக்கு எத்தனை முறை அருளும் அடையாளங்களை காட்டி கொடுத்தாலும் அவர்கள் வாழ்விலை வெளிப்படுத்தினாலும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம் என்னவென்றால் இயேசுவினுடைய பணி வாழ்வு அவர்களுடைய ஆடம்பர வாழ்விற்கு தடையாக இருக்கிறது என்பதற்கு தான் ஒரு முழுமையான சாட்சியாக காணப்படுகிறது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இதை அறிந்ததினால் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய வார்த்தையிலிருந்து ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறார். வானினின்று உணவு அளித்தவர் மோசே அல்ல, மாறாக என்னுடைய தந்தை. எனவே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே. என்னை உண்பவருக்கு பசியை இராது காட்டி கொடுத்தாலும் அவர்கள் வாழ்விலை வெளிப்படுத்தினாலும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம் என்னவென்றால் இயேசுவினுடைய பணி வாழ்வு அவர்களுடைய ஆடம்பர வாழ்விற்கு தடையாக இருக்கிறது என்பதற்கு தான் ஒரு முழுமையான சாட்சியாக காணப்படுகிறது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இதை அறிந்ததினால் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய வார்த்தையிலிருந்து ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறார். வானினின்று உணவு அளித்தவர் மோசே அல்ல, மாறாக என்னுடைய தந்தை. எனவே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே. என்னை உண்பவருக்கு பசியை இராது, என்னிடம் வருபவருக்கு தாகமே இராது என்று சொல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை சற்று வேதத்தை புரட்டி பார்க்கிற பொழுது இரண்டு உண்மைகளை நாம் முழுவதுமாக அறிந்து கொள்ள முடிகிறது. ஒன்று, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்த்தாள் மரியாளுடைய சகோதரனாகிய லாசரை கல்லறையிலிருந்து உயிர் பெற்றெழ செய்கின்ற பொழுது அவர் கொடுத்த வாக்குறுதி மார்த்தாளிடம், உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் என்றுமே வாழ்வான் என்று. ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கையை விசுவாசம் கொண்டு அவர் தருகின்ற அந்த வாழ்வு தரும் வார்த்தையை எவனொருவன் உள்வாங்கி அதை வாழ்விலே கடைபிடித்து வாழுகிறானோ அதுவே வாழ்வு தரக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தையை உள்வாங்கி வாழுகின்ற பொழுது அவன் என்றுமே சாகான், வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அதுதான் இன்றைய காலகட்டங்களிலே உங்களையும் என்னையும் முழுவதுமாக வழி நடத்தக்கூடிய புனிதர்களுடைய பாத சுவடுகளை நாம் பெற்றி வாழ்ந்து கொண்டிருப்பது. அந்த வாழ்வு தரும் உணவை அவர்கள் ஏற்றுக்கொண்டதினால்தான் அவர்கள் இறந்தும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த மன்னகத்தில் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஊனுடலை பெற்றிருக்கின்ற வாழ்வு வாழ்வல்ல, மாறாக விண்ணகத்தில் வாழக்கூடிய வாழ்வுதான் வாழ்வு. மார்த்தாள் அற்புதமாக சொல்லுவார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஆண்டவரே, கல்லறையில் வைத்து 4 நாள் ஆயிற்று, நாற்றம் அடிக்குமே என்று. இந்த மன்னக வாழ்வு நாற்றம் அடிக்கும், விண்ணக வாழ்வு மறுமலர்ச்சியை கொடுக்கும், விண்ணக வாழ்வு உரிமையை கொடுக்கும், விண்ணக வாழ்வு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆண்டவர் அதனால் தான் சொல்லுகிறார், நானே வானிலிருந்து இறங்கி வந்தவர், என்னில் விசுவாசம் கொள்பவர் என்றுமே வாழ்வான் என்று. மார்த்தாள் அற்புதமாக சொல்லுவார், ஆமாண்டவரே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இரண்டாவது நிகழ்வு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்ணோடு அந்த மதியம் 3 மணிக்கு அந்த கிணற்றின் அருகிலே அமர்ந்து கொண்டு பேசி கொண்டிருக்கின்ற உயிருள்ள வார்த்தைகள். நீர் யாரிடம் பேசி கொண்டிருக்கிறாய் என்று தெரிந்தால் அந்த மனிதரிடம் நீர் தண்ணீரை குடித்தால் அது என்றுமே தாகம் இராது என்று சொல்லுவார். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை அழைத்து தன்னுடைய வாழ்வு தரக்கூடிய தண்ணீரை குடிப்பதற்கு அவளுக்கு தகுதி என்னவென்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். உன்னுடைய வாழ்வை முழுவதுமாக மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். உன்னுடைய தவறான வாழ்வை நீர் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். நீர் வாழ்ந்து கொண்டிருப்பது இறைவனுக்கு உரிய வாழ்வல்ல. வாழ்வு தரும் தண்ணீரை குடிக்க வேண்டும் என்றால், வாழ்வு தரும் உயிருள்ள உணவை உண்ண வேண்டும் என்றால், இறைவனுக்கு உகந்தவளாக நீர் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் அவளை அழைப்பு கொடுக்கின்ற பொழுது அவளும்
அவளும் இயேசுவினுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டாள். இயேசுவின் பின்னே தன் வாழ்வை அர்ப்பணித்தாள். இதுதான் வாழ்வு தரக்கூடிய உணவு. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பரிசேயர்களாக இருக்கட்டும், யூத சமுதாயமாக இருக்கட்டும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் கேட்ட கேள்விகள், ஏதாவது ஒரு அரும் அடையாளங்களை காண்பித்தால் நாங்கள் நம்புவோம் என்று ஆண்டவரே தன்னையே முழுவதுமாக அர்ப்பணித்து விட்டார். யூத சமுதாயத்திலே பெத்லகேம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது அப்பத்தின் வீடு என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த அப்பத்தின் வீடு என்று சொல்லப்படக்கூடிய பெத்லகேமில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார். மாடுகள் தின்னக்கூடிய தீவன தொட்டியில் தான் அன்னை மரியாள் அவரை கிடத்தி வைத்தாள். இதுவே ஒரு யதார்த்தமான உண்மையாக காணப்படுகிறது. இப்படிப்பட்ட மாபெரும் உண்மைகளையும் அவர்கள் மறைத்து தங்களுடைய ஆடம்பர வாழ்வை அவர்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுதுதான் இயேசுவினுடைய அரும் அடையாளங்களை அவர்கள் மறந்து மீண்டும் மீண்டுமா இயேசுவிடம் அரும் அடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்வும் இப்படிப்பட்ட நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உண்மை எது என்று அறிந்தும் அதை பொய்மையினால் மறைத்து வாழ விரும்புகின்றோம். இன்று பரிசேயர்கள் கேட்டது போல நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கேள்விகளை எழுப்பி இருக்கின்றோம். ஆண்டவர் வார்த்தையின் வழியாகவும் தன்னுடைய உயிருள்ள உணவின் வழியாகவும் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தி நற்கருணையின் வடிவிலே நம்முடைய இதயத்தில் எழுந்தருளி வருகிறார். எழுந்தருளி வருகிறவரை ஏற்றுக்கொள்வோம், நம்பிக்கையோடு அவரை பெற்றுக்கொள்வோம். உயிருள்ளவரை நாம் பெறுகின்ற பொழுது இந்த மன்னக வாழ்வு பயணம் முடிந்த பிறகு கூட நாமும் இந்த மன்னகத்திலே உயிர் உள்ளவர்களாக வாழுகின்ற வரத்திற்காக இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். இதயம் நிறைந்த காணிக்கை ஏனையே நான் அளிக்கின்றேன். அழகு பொழியும் படைப்புக்கள் அனைத்தையும் நான் தருகின்றேன். ஒளியில் மலரும் தீபமும் உணர்வு பொங்கும் வாழ்க்கையும், ஒளியில் மலரும் தீபமும் உணர்வு பொங்கும் வாழ்க்கையும், ஏலியின் கண்ணீர் வெள்ளமும் ஏழை எனது உள்ளமும் ஏற்றுக்கொள்ளும் இறைவனே, ஏற்றுக்கொள்ளும் இறைவனே. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி இல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களை பொறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோ. இப்பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீ தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாக்கிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கிறார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாடு, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித சின்னப்பர், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருதாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் இவன் ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இம்மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு திருவுளத்திற்கு ஏற்ப அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் இல்லத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திரு ரத்தமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் கண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு காலமும் உம்மை புகழ செய்யும். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் கிறிஸ்துவோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. அல்லேலூயா. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவிழமானவும் மக்களை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.